பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. ஒருமித்து இந்த காலைவேளையில் தேவனை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருந்து அவர் வழியை கைக்கொள். ஒருவன் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ள வீட்டை, நிலத்தை, அதை தான் பூமி என்று சொல்லுகிறது. பூமியை சுதந்தரித்து கொள்ள வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நட, அந்த வழிகளை கைக்கொள். அவனுடைய வாழ்க்கையில் அவருடைய வழிகளை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளை கற்பனைகளை நீ கை கொண்டு நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையானால் இந்த பூமியை நீ சுதந்தரித்து கொள்வாய். ஆமென். ஹல்லேலூயா. தோட்டங்களை, துறவுகளை, வீட்டை தேவன் உனக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இதை சொல்லுது, ஆலோசனையாய் சொல்லுகிறது. எனக்கு ஆமென், பல தேவ பிள்ளைகள் பிரயாசப்படுகிறார்கள். வீட்டை வைக்க வேண்டும் என்று, ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்று. ஆமென். வருமானம் உண்டு, ஆமென், நல்ல சம்பளம் உண்டு, ஆனால் அது ஒன்றும் கைகூடி வருகிறதில்லை. பல தடைகள், வீண் செலவுகள், பிரச்சனைகள், அநேக காரியங்கள் நிமித்தம், பலவித நெருக்கடிகள் நிமித்தம் அதை சொந்தமாக்க முடியாமல் போகிறது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளை, அவர் வழிகளை கை கொண்டு நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு தேவன் இந்த பூமியை சுதந்தரிக்கும் பாக்கியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் கர்த்தருடையது இந்த பூமி. அவர் யார் யாருக்கு எந்தெந்த இடத்தை, எப்பொழுது, எந்த இடத்தில், எந்த தேசத்தில் குடியிருக்க பண்ணுகிறாரோ, நாட்டுகிறாரோ, அவருடைய திட்டப்படி அதை செயல்படுத்துவார். நாம் செய்ய வேண்டியது அவர் வழிகளை கை கொண்டு நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையானால் நிச்சயம் அவர் நமக்கு பூமியை சுதந்தரிக்கும் இந்த பாக்கியத்தை தருவார். எந்தெந்த கட்டளை கற்பனைகளை, எந்தெந்த விதங்களில் தேவ வழிகளை விட்டு விலகி நடக்கிறோம், ஆராய்ந்து அதை சீர்படுத்தி கொண்டால் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கிருபையாய் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அவர் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள், வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், வழிகளை கை கொள்ளுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அதன்படி கர்த்தர் நமக்காக இந்த பூமியை சொந்தமாக்குற கிருபையும் தருவார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி. விசேஷமாய் ஆண்டவரே, ஒரு வீட்டைக்காக, ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக யார் யார் இந்த நாட்களில் பிரயாசப்பட்டும் தோல்வி அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்களோ, அவர்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களை, இந்த பூமியை, ஒரு காரியத்தை சுதந்தரித்து கொள்ள முடியவில்லை என்ற ஆதங்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிறாள். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ வழிகளை கை கொள்ளும் போதுதான் தேவன் நமக்கு அந்த பூமியை சுதந்தரிக்கும் பாக்கியத்தை தருகிறார் என்கிற இந்த சத்தியத்தை ஒவ்வொரு இருதயங்களிலும் பதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிற மட்டுமல்ல, அவர் வழிகளில் நடக்கிற, அவர் வழிகளை கை கொண்டு நடக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. யார் யார் வாழ்க்கையில் உடைய வழிகள் விலகி நிற்கிறார்களோ அந்த இடத்தை தயவாய் சுட்டி காட்டுங்க, ஞாபகப்படுத்தி கொடுங்க. பூமியை சுதந்தரிக்கும் பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பூமியை சுதந்தரித்து கொள்ள இடையூறாயிருக்கிற தேவ வழிகளை விட்டு நடக்கிற காரியங்களை சீர்படுத்துவோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். God bless you. Praise the Lord.